தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழறித நுட்பியல் உலகாயம் இணையவழி உரையாடல் 203. அனைவருக்கும் வணக்கம். நான் ரகுநாதன் சிந்துஜன். ஸ்லேட் நொதுனில் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து விரிவுரையாக கடமையாற்றுகின்றேன். இன்றைக்கு வந்து நாங்கள் என்னதை பற்றி கதைக்க இருக்கிறோம்டா, இந்த மாடர்ன் ஆன்லைன் ஸ்கேம்ஸ், அதாவது தமிழ்ல சொல்றேன்டா நாங்களும் இன்றைய நவீன இணைய மோசடிகள் என்றதை பற்றி. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து நாங்கள் எவ்வளவோ நவீனத்துவத்தை வந்து நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருந்தாலும் அதே சமயம் இதால வந்து நல்ல நல்ல விடயங்களையும் அதே சமயம் தீங்கு பயக்கும் விடயங்களையும் வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ இதுல வந்து நாங்கள் பார்க்க போறது என்னன்னா, இந்த இந்திய காலகட்டத்துல வந்து எப்படி இந்த மோசடிகள் நடக்குது, அதுலேயும் முக்கியமா வந்து இந்த இணைய மோசடின்றது வந்து தனி இணையத்தை மட்டும் நாங்கள் செய்யல, இணையம் எங்கட மொபைல் போன்ஸ் எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி எப்படி இந்த மோசடிகள் நடக்குதுன்றதை பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் கன விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயே முக்கியமா இந்த 2026ஆம் ஆண்டு நாங்கள் இப்ப மே மாதத்துல இருக்கிறோம். இப்ப கடந்த ஓரிரு மாதங்களுக்குள்ள வந்து குறிப்பா இலங்கையிலேயே வந்து கணக்க மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுலேயும் இணையத்தை பயன்படுத்தி பாரிய அளவிலான பணங்களை வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கணும். ஸோ இதுகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நாங்கள் என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவது சம்பந்தப்பட்ட ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது வந்து என்னென்னா இது சம்பந்தமான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ முதலாவதா வந்து நாங்கள் எதை பற்றி பார்ப்போம்டா, எல்லாத்தையும் விட அந்த இதுக்குரிய முதலாவது இது வந்து சைபர் ரிஸ்க். அதாவது வந்து நாங்க இந்த மோசடிகள் பற்றி கதைக்க முன்னுக்கு முதலாவது தான் இந்த இணைய அபாயம்ண்டா என்னென்று பார்க்கணும். சரிதானே? இப்ப இந்த நாங்க இன்றைக்கு பார்க்க போறது என்னண்டா, எங்கட தனிப்பட்ட தகவல்களாக இருக்கட்டும், அதாவது நாங்கள் ஆங்கிலத்துல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லுவோம். அது வந்து எங்கட பெயர், தொலைபேசி இலக்கங்கள், எங்கள் தனிப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள், மற்றது வந்து எங்களை பற்றின டேட்டா பேசஸ் இதாயும் இருக்கலாம். ஸோ அது வந்து தனிப்பட்ட தகவல். மற்றது வந்து எங்களோட சாதனங்கள், மற்றது வந்து எங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ், அதாவது வந்து எங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்டா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா இருக்கலாம், அல்லது ஒரு இமெயிலா இருக்கலாம். இந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு 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 மோசமான சம்பவம், அதாவது வந்து நாங்கள் விரும்பாத ஒரு சம்பவம் நடக்கிறதான் வந்து இந்த இணைய அபாயம்னு சொல்லுவோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல சில விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து சிம்பிளா சொல்றாண்டா, உங்களோட ஆன்லைன் பேங்கிங் ஆப் வந்து யாராவது ஹேக் பண்ணி அதால நீங்க வந்து உங்களோட காசை இழக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து உங்களோட சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மற்றது இமெயில் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து உங்களை செஞ்சு போட்டு அதை வேறையாக பாதிக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து உங்களோட தனிப்பட்ட தகவல் வந்து திருடப்படுறதா இருக்கட்டும், அல்லது வந்து முக்கியமான பிரச்சனை வந்து இப்ப என்னன்னா, ஒரு ஆளை பற்றி அல்லது ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி வந்து பிள்ளையான விஷயங்களை வந்து பெறப்படுறதா இருக்கும். அது வந்து அது ஃபேக் அக்கௌண்ட்ஸா இருக்கலாம், அல்லது வந்து அது பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நாங்க வந்து இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இந்த என்னென்ன அபாயங்கள் இருக்குது, அதால என்னென்ன மோசடி நடக்குது, நாங்கள் எங்களை எப்படி அதுல இருந்து பாதுகாத்து கொள்ள போறோம் என்றாதான். இப்ப முக்கியமா வந்து முதலாவது கேள்வி வந்து எங்களுக்கு என்னவா இருக்க போதுண்டா, இந்த மோசடிகள், அதுலயும் முக்கியமா இந்த இணைய மோசடிகள் நடக்குதுன்னு சொல்றோம் தானே, ஏன் நாங்கள் இதுல வந்து டார்கெட் பீப்புளா ஆக்கப்படுறோம். அது வந்து நாங்க எந்த நாட்டிலையும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். பட் இப்ப வந்து நாங்க எல்லாருமே வந்து இலத்திரனியல் சாதனங்களை பாவிக்கிறோம். அதுலேயும் முக்கியமா வந்து எல்லாருமே வந்து இன்டர்நெட்டை பாவிக்கிறோம். வயது வித்தியாசம் இல்லை, மற்றது வந்து கல்வி வித்தியாசம் இல்லை. அதாவது வந்து
படிச்சாக்கள் படிக்காதாக்கள் அது என்ன டிகிரி முடிச்சவையா அல்லது வந்து என்ன ஜொப்ல இருக்கிறோம் காசு இருக்குதா காசு இல்லையா எந்த கதைகளுக்கெல்லாம் அப்பால கொமனா வந்து நாங்க பார்க்க போறோம் ஏன் நாங்கள் வந்து இந்த நவீன மோசடிகள்ல வந்து ஒரு இலக்காக கொல்லப்படுறோம். சரிதானே. இப்ப இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்கள் ஏமாறுறதுக்கு காரணம் எங்கட கேர்லெஸ்னஸ். ரைட். நாங்கள் வந்து எங்கட கவனக்குறைவுகள்லாம் வந்து எங்களை ஏமாற்ற ஆக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா வந்து அமையுது. அப்ப நாங்கள் பார்க்க போறோம் எங்கட கவனக்குறைவுகள் என்னென்ன அதை எப்படி எப்படி வந்து இவியல் வந்து யூஸ் பண்ண போயினோம். இப்ப இதுல வந்து முக்கியமா 3 விஷயங்களை எப்படி பார்க்க போறோம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா பிஷிங், இரண்டாவது வந்து விஷிங், மூன்றாவது வந்து ஸ்மிஷிங். ஸோ ஃபிஷிங்ண்டா இதுல வந்து நாங்கள் பாவிக்க போற ஊடகம் என்னண்டா இமெயிலா இருக்கு. அதாவது வந்து உங்களுக்கு போலியான இமெயில்ஸை வந்து அனுப்பி எப்படி அனுப்புவாங்கன்னா இது வந்து உண்மையாவே ஒரு நம்பத்தகுந்த ஆக்கள் அனுப்புற மாதிரியான ஒரு இமெயிலா இருக்கும். அதை கொண்டுச்சு உங்களை ஏமாத்தி அதுல நீங்க கிளிக் பண்ணியோ இன்னும் செஞ்சு உங்களோட டேட்டாவை வந்து களவெடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து அந்த லிங்க்ஸை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அதுல உங்களோட டேட்டாவை இன்புட் பண்ணுவீங்க, அல்லது வந்து அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி வைரஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை வந்து டவுன்லோட் பண்றதா இருக்கிறது. இதுதான் வந்து ஃபிஷிங் சொல்றோம் நாங்கள். ரெண்டாவது வந்து என்னண்டா விஷிங். அதாவது நீங்க இந்த இந்த இமேஜை பார்த்தா தெரியும் ஒரு போன் இது ஒன்று இருக்கு. அதாவது வந்து உங்களை ஏமாத்த போயினோம். ஃபிஷிங்ல வந்து இமெயில்ஸை கொண்டு ஏமாத்த போயினோம். விஷிங்ல வந்து உங்களை கோல் பண்ணி ஏமாத்த போயினோம். சரிதானே. இப்ப கோல் பண்ணி நாங்கள் இந்த பேங்க்ல இருந்து கதைக்கிறோம், உங்களோட ஓடிபி நம்பரை தாங்கோ, அல்லது வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கதைக்கிறோம், நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறீங்க, அது சம்பந்தமா உங்களை நாங்கள் ஆன்லைன்ல விசாரிக்கணும்னு சொல்றதா இருக்கட்டும், அதுகள் எல்லாமே வந்து விஷிங். ரைட். மூன்றாவது வந்து ஸ்மிஷிங். எல்லாரும் கூட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நாங்கள் பாவிக்க போற ஊடகம் வந்து எஸ்எம்எஸ். அதாவது வந்து கன்வென்ஷனல் எஸ்எம்எஸ் இருக்கலாம், அல்லது வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசஞ்சர்ல வர இன்ஸ்டன்ட் மெசேஜஸா இருக்கலாம். அதுல வந்து கணக்க லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பப்படும். நீங்க அந்த லிங்க்ஸை அனுப்பி சில லிங்க்ஸை வந்து சில இல்லை இந்த லிங்க்ஸை நீங்கள் நம்பிக்கை இல்லாதாக்கள் அனுப்புற லிங்க்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதன் ஊடாக வந்து உங்களோட சாதனத்தை வந்து ஹேக் செய்யலாம். அதை விட முக்கியமா உங்களை அதுல இருந்து ஏமாற்றி உங்களை பற்றின டீட்டெயில்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றுமே வந்து உங்களை ஏமாத்த போயிடும். ரைட். அது ஃபிஷிங்கா இருக்கட்டும், விஷிங்கா இருக்கட்டும், ஸ்மிஷிங்கா இருக்கட்டும், செய்கிற முறை தான் வித்தியாசமே ஒழிய, பாவிக்கிற ஊடகம் வித்தியாசமே ஒழிய, குறிக்கோள் வந்து ஒன்றுதான் உங்களை வந்து மாத்துறது. இந்த விஷயங்களை தான் வந்து நாங்க இனி வரப்போற ஸ்லைட்ஸ்ல வந்து பார்க்க போறோம். சோ இப்ப இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏஐ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்குது. நல்ல விடயங்களையும் கொண்டு வந்திருக்குது, அதை விட கூட அளவுல வந்து தீங்கு விளைக்கிற விஷயங்களையும் கொண்டு வந்திருக்குது. இப்ப இருக்கிற பெரிய ஒரு இதெண்டா வந்து இந்த நாங்கள் மோசடிகள் என்று பார்க்கக்குள்ள நாங்க அதை சொல்லுவோம் டீப் ஃபேக்னு சொல்லி. டீப் ஃபேக்ண்டா ஒரு ஆளை மாதிரி அது புகைப்படமா இருக்கட்டும், அல்லது வந்து வீடியோவா இருக்கட்டும், அல்லது வந்து அவருடைய குரலா இருக்கட்டும், அவர் செய்யற மாதிரி நாங்கள் செஞ்சிருப்போம். முந்தி வந்து ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னுக்கு இதுகளை செய்யறதுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் தேவை. பட் இப்ப வந்து யாருமே வந்து செஞ்சு கொள்ளலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும் ChatGPT-யா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், எந்த ஒரு டூலையும் யூஸ் பண்ணி சிம்பிளா ஒரு ஆள்கிட்ட போட்டோவை கொடுத்து இப்படி மாத்த சொல்லி செய்யலாம், எதுக்குமே செஞ்சு கொள்ளலாம். ஸோ நாங்கள் இதுக்கு ஏஐ வந்து யூஸ் பண்ணுவோம். வாய்ஸை க்ளோன் பண்ணலாம், வீடியோவை க்ளோன் பண்ணலாம். ரைட். ஸோ இது வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் மாதிரி செய்யலாம், அல்லது ஒரு ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள் அல்லது ஒரு ஆக்டர் யாராவது ஒன்று சொல்லி இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கண்டா காசு வேணும்னு சொல்றதா இருக்கட்டும். ரைட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்ப ஏஐ ஆக்கள் நடக்கிற விஷயங்கள். அடுத்தது வந்து முக்கியமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இப்ப சமீப காலமா வந்து இலங்கையிலையும் வந்திருக்குது. நீங்க எத்தனை பேர் சமூக வலைத்தளங்கள்லையும் நியூஸ்லையும் பார்த்தீங்களோ தெரியாது. டிஜிட்டல் அரெஸ்ட் சொல்லுவோம். சரிதானே. டிஜிட்டல் அரெஸ்ட் சொல்லி இப்ப இது என்னண்டா உங்களை வந்து வீடியோல வந்து ஒரு ஜூமோ அல்லது வந்து வாட்ஸ்அப்லயோ என்னத்துலயோ கால் பண்ணி சொல்லுவாங்க தாங்கள் கால் பண்ற ஆக்கள் வந்து போலீஸ் சொல்லுவாங்க, தாங்கள் போலீஸ்ல இருந்து கதைக்கிறோம் அல்லது வந்து சிஐல இருந்து கதைக்கிறோம்னு சொல்லி நீங்க இப்படி ஒரு 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 கிரிமினல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுக்கிறீங்க. அல்லது வந்து இன்னும் சிம்பிளா சொல்றேன்டா நாங்க அப்புறம் பார்ப்போம் சில எக்ஸாம்பிள்ஸை.
உங்களோட என்ஐசியை அல்லது உங்களோட பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆள் ஃபைனான்சியல் ஃப்ராட் செஞ்சிருக்கிறார், பேங்க்ல வந்து ஃபேக்கா அக்கௌண்ட்ஸ் வந்துருக்கிறார். ஒரு ஆக்கள் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி நாங்கள் ட்ரக்ஸ் வந்து என்னென்னு சொல்ற டிராஃபிக் பண்ணிக்குள்ள அதை வந்து உங்களை தங்களோட கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது தங்களோட நண்பர் அல்லது தங்களோட வேலை செய்தாள்னு சொன்னவ அப்படி உங்களை பற்றி உங்களை பயமுறுத்துவினோம். அதாவது வந்து இதுல வந்து ஆகல மோசமான விஷயம் என்னண்டா, சமீப காலமா உங்களுக்கு வீடியோல கால் பண்ணி கதைக்கிறாள் வந்து என்ன செய்வாருண்டா, போலீஸ் உடுப்பும் போட்டிருப்பார். இலங்கையில நடந்திருக்குது. ஒரு போலீஸ் உடுப்போல போட்டுக்கொண்டு நாங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கதைக்கிறேன் அல்லது வந்து சிஐடில இருந்து கதைக்கிறேன், நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களை வந்து ஆன்லைன்ல நாங்கள போக விட மாட்டாங்க. அதாவது நீங்கள் உங்களோட உறவினர்கிட்டயோ அல்லது வந்து லோயர்சிட்டியோ கதைக்க விடாம ரைட் உங்களை வந்து வெறுட்டி என்ன செய்யணும்டா, இது சம்பந்தமா நாங்கள் உங்களோட செய்யறதுக்கு நீங்கள் ஒரு 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 பாண்டிங் காசு வந்து போடணும் அல்லது அப்படி சொல்லணும்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து பிளாக்மெயில் பண்ணி உங்களோட பணத்தை வந்து பறிக்கக்கூடியதா இருக்கு. சரி, எந்த அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் வந்து உங்களை வந்து வீடியோ கால்ல வந்து விசாரிக்கவும் இல்லாது உங்களை அரெஸ்டும் பண்ணிடலாது, சரிதானே? பட் கன பேர் வந்து இலங்கையிலேயே கன பேர் வந்து இதுல வந்து காசை இழந்திருக்கணும். எப்படி என்றா இந்த கூட வந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த இந்த போதைப் பொருளை வந்து கடத்தராக்களை நாங்கள் கைது செஞ்ச நாங்கள் அவை வந்து உங்களோட என்ஐசி அதுகளை தான் யூஸ் பண்ணி ஃபேக்கா எல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா அப்ப நீங்களும் வந்து ஒரு குற்றவாளி தான். இதை நாங்கள் கோர்ட்ஸுக்கு கொண்டு போக போறோம். அதுக்கு முதல் நீங்கள் உங்களுக்கு வேணாமண்டா நீங்க இப்படி செய்யணும், அல்லது வந்து சொல்லுவாங்க என்னண்டா, இது சம்பந்தமா நாங்க விசாரிக்கிறதுக்கு உங்களோட இவ்வளவு அக்கௌண்ட்ல இருக்கிற காசை இவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாம் கணக்க விஷயம் நடக்கும். ரைட். ஸோ இது வந்து நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து என்னண்டா, உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹைஜாக் ஆகிறது, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வாட் எவர் அக்கௌண்ட்ஸ் அப்படி ஹைஜாக் ஆயிட்டு பிறகு உங்களோட அக்கௌண்ட்ஸை வச்சுக்கொண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த காசை போடுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க எல்லாம் கேட்பாங்க. ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. நீங்கள் இப்போ அதாவது வந்து நீங்கள் இந்த இப்படியான விஷயங்கள்ல வந்து சரியான கவனமா இருக்கணும். நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாத ஆட்கள்ல இருந்து மெசேஜ் வரையக்க, ஈவன் சம்டைம் நல்லா தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து மெசேஜ் வந்தாலும் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்டா, சம்டைம் அவைஞ்ச அக்கௌண்ட்ஸும் வந்து ஹேக் ஆகியிருக்க சான்சஸ் இருக்கு, சரிதானே? ஸோ நீங்க எப்போ வந்து சரியான கவனமா இருக்கணும். தேவையில்லாம எந்த லிங்க்ஸையும் வந்து கிளிக் பண்ணக்கூடாது. எப்பவும் நீங்கள் ஒரு ஒரு பேங்கிங்கோ ஒரு என்ன விஷயம் செய்ய போற நீங்கள் அந்த உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு அந்த வெப்சைட்டை நீங்களா டைப் பண்ணி போய் செய்யணும். ஸோ அதுதான் வந்து அந்த பெட்டரான விஷயமா இருக்கு. ரைட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உங்களோட முதலிடுறதுக்கு வந்து சில இதுகளை செய்வாங்க. முதலாவது வந்து பார்க்கணும் இந்த கிரிப்டோ மோசடி என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், இந்த ஜோ பைடன் என்றவர் யாருண்டா, அமெரிக்காவுண்ட இதா இருந்தவர் ஜனாதிபதியா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ட்விட்டர்ல வந்து ஒன்று போட்டிருக்கிறார், இந்த பிட்காயின் பெறுமதியான $1000 பெறுமதியான பிட்காயினை வந்து நீங்க இந்த குறிப்பிட்ட இந்த அட்ரஸுக்கு அனுப்பினீங்களா உங்களுக்கு வந்து நாங்க அதை $2000 வந்து திருப்பி தருவோம்னு சொல்லி, சரிதானே? ஸோ இது வந்து ஒரு கன பேர் வந்து இதுல ஏமாந்தவர், சரி. இது ஒரு விஷயம். மற்றது வந்து இந்த கூகுள் பிளே ஸ்டோரா இருக்கட்டும் அல்லது வந்து ஆப்பிள் இந்த ஆப் ஸ்டோரா இருக்கட்டும், எவ்வளவோ ஃபேக் ஆப்ஸ் இருக்குது. ரைட். ஸோ இதுல இருக்கிறதெல்லாம் சிலது வந்து ஃபேக் ஆப்ஸ் தான். வந்து இது வந்து சொல்லுவாங்க, நீங்க இவ்வளவு காசு போட்டா இவ்வளவு தருவன்னு சொல்லி நீங்க இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட காசும் நீங்கள் கடைசியா போய் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் வந்து செய்யக்கூடியதா இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது. ரைட். மோசடி என்று சொல்றமே, இந்த மோசடி பண்றாக்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற இந்த 3 விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது முதலாவது விஷயம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற பயத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து நீங்கள் இத்தனை மனத்தியாலத்துக்கு இதை செய்யாட்டி உங்களோட வங்கி கணக்கு வந்து பிளாக் ஆயிடும் அல்லது உங்களோட இமெயில் அக்கௌண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடும். ரைட். அப்படியான விஷயம், அதாவது உங்களோட பயம். ரெண்டாவது விஷயம் வந்து நாங்க எல்லாருமே வந்து இதுல வந்து செய்வோம். இரண்டா வந்து ஆசை. ரைட். எல்லா மனிதருக்கும் வந்து ஆசை இருக்குதானே.
ஸோ உங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபா விழுந்திருக்குது, அல்லது உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குது, ரைட்? ஸோ இப்படி நாங்கள் எவ்வளோ கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த டயலாக்ல இருந்து வந்தது, அங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி ஏமாத்துறது. அதை என்ன யூஸ் பண்ண போறாங்கடா எங்கட ஆசையர். மூன்றாவது வந்து என்னன்னா ஏஜென்சி, அவசரப்படுத்துறது. இதை இப்ப செய்யுங்க, நீங்க செய்யாட்டி இது ஆயிடும்னு சொல்லி, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு சொல்றது, அந்த ஏஜென்சின்றது வந்து பயத்தோட சேர்ந்து வரும். நீங்கள் இப்ப இத்தனை மனத்தியாலத்துக்கு வந்து நீங்கள் இந்த இதை ஃபீல் பண்ணாட்டி நீங்க என்ன செய்வீங்கண்டா, ஹலோ, ஓ ஓ ஓ மன்னிக்க வேணும். நாங்க மூன்றாவதா பார்த்து கொண்டு வந்தது ஏர்ஜென்சி, சரிதானே? அப்ப இந்த மூன்று விஷயங்களை நான் வந்து இந்த மோசடி பண்றாக்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். நாங்கள் இவ்வளோ எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம், ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் எடுத்த விஷயங்கள். ஒரு ஆள் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி எச்சரிக்கை என்று போட்டு உங்களோட கூகுள் மேப்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டுது, இன்றைக்கு 11:59 இதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்க, இல்லாட்டி என்னென்னு சொல்றது, ஆண்ட்ராய்ட் இந்த இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல வந்து இந்த ஃபோன்ல வந்து கூகுள் மேப்ஸ் வந்து இனிமே நீங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லாமல் போகும்னு சொல்லினேன், ரைட்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது என்னத்துல வருது, லைஃப் எர்த் மேப் அண்ட் ஜிபிஎஸ் ரெக்கர்ன்றதுல ஜஸ்ட் போட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா மோசடிக்கு. இதுல புது பிஎன் ஒன்றுக்கு தானே அப்டேட்னு சொல்லி இதை நீங்க கிளிக் பண்ணீங்களா, மேபி இது உங்களை ஒரு 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 ஃபேக்கான ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லும், அல்லது என்ன செய்யும்டா இதை வந்து ஒரு வைரஸ் வந்து செய்ய சொல்லும், வைரஸ் உள்ள அப்ளிகேஷன் செய்ய சொல்லும், அல்லது வந்து உங்களை இன்னும் ஒரு வெப்சைட்டுக்கு எடுத்து கொண்டு போகும். அது வந்து உங்கள்ட்ட இருந்து உங்களோட டேட்டா வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோனில், இது முதலாவதாக பார்த்தது ஒரு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில், ரெண்டாவதாக பார்த்தது ஒரு ஐஃபோனில் சொல்லுது வந்து இது யூடியூப்ல, ரைட்? பாருங்க, இது யூடியூப்ல. முதல் பார்த்தது ஃபேஸ்புக்கில், இது யூடியூப்ல. உங்களோட ஐஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது, ரைட்? இதை நீங்கள் க்ளீன் அப் பண்ணணும். ஜெஸ்ஸா நோவானுக்கிட்டு வருது. நீங்கள் ஜெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து இன்னும் ஒரு ஆப்புக்கோ அல்லது ஒரு பே காட்டுற இன்னும் ஒரு விஷயத்துக்கோ கொண்டு போகும், ரைட்? எனக்கு தெரியல, கணக்க பேர் வந்து இதுக்கு வந்து சரியா இது என்ன நினைப்பினா இது வந்து உண்மையான விஷயம் வந்து, பட் இது எல்லாமே வந்து உங்களை இது மாத்திர விஷயங்கள்லாம் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் நீ பார்க்க போறது ஃபுல்லாக வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான், சரிதானே? இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தேடுறீங்க கூகுள்ல போயிட்டு, ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியும் சம்பத் பேங்க், சம்பத் பேங்கை தேடுறீங்க, விஸ்வா சம்பத்ன்னு சொல்லி. நீங்க பாருங்க, முதலாவதா இருக்கிற அந்த லிங்க் வந்து உண்மையா சம்பத்துன்னு இல்லை. அது பார்த்தீங்கன்னா அட்ரஸை பார்த்தீங்கன்னா www.theswinggoaters.com இருக்கு, பட் அது ஸ்பான்சர்ட்ல இருக்குது. அது வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணி செய்யலாம். இந்த இதை வந்து இப்படி தேடினா முன்னுக்கு காட்டுங்கன்னு சொல்லி செய்யலாம். அப்போ நீங்க என்ன செய்வீங்க, இதுதான் அதுன்னு கிளிக் பண்ணுவீங்க. ஆனா உண்மையான இது எங்க இருக்குண்டா பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவதா இருக்கு, ரைட்? சம்பத் விஸ்வாண்ட. இந்த முதலாவதை கிளிக் பண்ணா பாருங்க, இந்த லொகின் பேஜுக்கு போயிருக்கு, ரைட்? லொகின் பேஜுக்கு போயிருக்கு. அந்த லொகின் பேஜை பாருங்க, அது இந்த அட்ரஸை பாருங்க, TADALAFILLOW price.com இருக்கு. இது வந்து சம்பத்தினே இல்லை. என்ன கேட்குறாங்க உங்கள்ட்ட வந்து, உங்களோட லொகின் யூசர் நேமையும் உங்களோட பாஸ்வேர்டையும் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், நீங்க லொகினை கொடுத்தா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மேருக்கு போகும்டா, அந்த மோசடியான ஆட்களுக்கு போகும். ஆனா உங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா உண்மையான இதுக்கு அனுப்புவாங்க, ரைட்? நீங்க அப்புறம் என்ன செய்வீங்கண்டா உங்களோட ஆக்சஸ் வந்து உங்கள்ட்ட இருக்காது, ரைட்? இது வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு, ரைட்? ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இதுக்குரியது, ரைட்? கன பேர் வந்து இதுல ஏமாந்தும் இருக்கணும். இது வந்து சம்பத் பேங்க் சம்பந்தப்பட்டது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்மிஷிங், அதாவது மெசேஜிங் ஆப்ல வரும். எல்லாருக்குமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட அப்ளிகேஷன் இதாகிருக்கு,
இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளவு விளையுங்கன்னு சொல்லி இந்த லிங்குக்கு போங்க, இது டெஃபினிட்டா வந்து ஒரு ஃபிஷிங். இதுல போனா ஒரு ஒரு தீங்கு விளைக்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வேண்டி வரும். அல்லது வந்து என்ன டாக்குமெண்டா ஐ டோன்ட் நோ டிஃபரெண்ட் திங்ஸ் மைட் ஹேப்பன், ரைட்? ஸோ அதான் வந்து இதில் இதாக இருக்கும். மற்றதங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஜோன் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று சொல்லி ஒரு தொடங்கி, ரைட்? ஸோ ஜோன் கீல்ஸ் இதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கும் ஒரு ஃபேக்கான ஒரு 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 குரூப்ஸ், ரைட்? ஸோ இது நான் சொன்ன உங்களை அவசரப்படுத்துறது, ரைட்? உங்களோட டெலிவரி லொக்கேஷனை வந்து 12 மணித்தியானதுக்கு தாங்க, ரைட்? இல்லாட்டி வந்து நாங்கள் வந்த பார்சலையோ அதில் ப்ரொடக்டையோ வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம்னு சொல்லி வரும். ஆனால் நீங்கள் வந்து உண்மையாக ஒன்றும் இது வந்து என்னென்னு சொல்றது ஆர்டர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, ரைட்? ஸோ இது விஷயம். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறதுல பார்த்தீங்கன்னா இது சரியான சீரியஸான ஒரு விஷயம், ரைட்? இது வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிறது, ரைட்? ஃபேஸ்புக்கில் சம்டைம் இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ சொல்கிறா இந்த லேடி வந்து, நான் வந்து ஒரு போட்டி ஒன்றில் வந்து இந்த அம்பாசடர்ஷிப்புக்கு வந்து போட்டிருக்கிறேன். ஸோ நான் தூதுவர் மாதிரி, ரைட்? ஸோ அதுக்கு வந்து எனக்கு நான் என்னென்னா ஒரு ஆன்லைனான இன்ஃப்ளூயன்சர், எனக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். சரிதானே? ஓட் பண்ணுங்கன்னு சொல்கிறான்டா, ஓட் பண்ணுறது பிள்ளை இல்லை. அங்கே பாருங்க எப்படி ஓட் பண்ண சொல்லியிருக்கணும்னு. இந்த லிங்கை கிளிக் பண்ண சொன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்றையும் பார்க்காம கிளிக் பண்ணுவீங்க. ஆனால் அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் உங்களை எங்க கொண்டு போவோம்டா, உங்களோட இமெயில், உங்களோட ஃபேஸ்புக்கு தானே, உங்களோட ஃபேஸ்புக் என்னன்னு சொல்றது இமெயில மாத்திரத்தை கொண்டு போக சொல்லுது, ரைட்? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த இதுல வந்து இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை வந்து உங்களோட ஃபேஸ்புக், அதாவது நீங்க ஃபேஸ்புக்ல லாகின் ஆயிருப்பீங்க தானே, இது நீங்க ஃபேஸ்புக்லாம் வந்திருக்குது மெசஞ்சர்ல, இதை கிளிக் பண்ணா அதுல கொண்டு போய் கேட்கும், இதை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னா ஜஸ்ட் அதுல வந்து உங்களோட இமெயில போய் அவங்க சொல்றாங்க இன்புட் திஸ் பர்டிகுலர் இமெயில் சொல்லி. அப்ப இந்த இமெயில் வந்து என்னண்டா இமெயில் அந்த அந்த மோசடி பண்றாங்கல்ல இமெயில். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்களா, நீங்களே உங்களோட ஃபேஸ்புக்ல ஓபன் பண்ணி அக்கௌண்ட்டுக்கு போய் அதுல செய்ய போறீங்க ஒரு ஒரு பிள்ளையான ஒரு ஆளுடைய இமெயில, இதுதான் வந்து இந்த இமெயில், இதுதான் வந்து இந்த ரிகவரி இமெயில் கொடுக்க போறீங்க. நீங்களே வந்து உங்களோட கையாலேயே உங்களோட அக்கௌண்ட்ல என்ன ஒரு ஆள் இமெயில கொடுக்க போறீங்க, இதுதான் எந்த ரிகவரி இமெயில். நீங்க கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்டா, அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை தங்களோட கைக்கு எடுத்துருவாங்க. ரெண்டா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா விஷயமும் வந்து நடக்க போவேண்டா, ரைட்? இதா போயிடும். ஸோ இது வந்து சரியான ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இதுல வந்து கண்ண பேர் ஏமாந்திருக்கணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ இதையும் நீங்க பார்க்கலாம். இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ வாட்ஸ்அப்ல வந்திருக்குது, ஒரு 6 டிஜிட் கோட்டை வந்து மாறி அனுப்பிட்டேன், எனக்கு நீங்க அனுப்பிடலாம் கேட்கிறோம். அந்த 6 டிஜிட் கோட் வந்து என்னவா இருக்குதுன்னா ஆக்சுவலி அந்த ஓடிபி கோட்டா இருக்கு. இப்போ உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லொகின் பண்றதுக்கு பேங்கிங் அக்கௌண்ட்டையா இருக்கலாம் அல்லது எந்த ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கலாம், உங்களோட யூசர் நேம் தெரிஞ்சா ஃபர்காட் பாஸ்வேர்டில் போய் கொடுத்தா நடக்கும், ஓடிபி வரும் உங்களோட மொபைல் ஃபோனுக்கு, ரைட்? இப்படி யாரும் பண்ணினா உங்களுக்கு சரியான ஒரு அவேர்னஸ் இல்லாட்டி அந்த ஓடிபியை வந்து நீங்க அவைக்கு கொடுப்பீங்க. அவ என்ன செய்வீங்கம்டா, அந்த ஓடிபியை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹைஜாக் பண்ணிடுவீங்க. அது பேங்கிங் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எதாயும் இருக்கலாம், ரைட்? ஸோ நீங்க எப்பவுமே வந்து ஒரு நாளும் உங்களோட ஃபோன்ஸுக்கோ என்னத்துக்கோ வர அந்த ஓடிபி கோட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் பேங்க்ல இருந்து கதைக்கிறேன்னு சொன்னாலும் சரி, போலீஸ்ன்னு சொன்னாலும் சரி, நீங்க யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது, சரிதானே? ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? இங்க பாருங்க, இது கொஞ்சம் ஃபேமஸா போனது கொஞ்சம் காலத்துக்கு முதல், இப்ப இருக்கிறதுல முதல் போனது. இந்த டெலிவரி பண்றதுக்குரிய ஐட்டம்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டுது, உங்களோட டெலிவரி டீட்டெயிலை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லி slpostLK.net. ஸோ நாங்கள் நினைப்போம் பேரை பார்த்துட்டு SL Post இது வந்து ஃபேக்கான ஒரு வெப்சைட் அட்ரஸ், கவர்மெண்ட் என்ன வந்து .gov.lk முடியும், ரைட்? ஸோ இது வந்து SL Post LK யாருமே கிரியேட் பண்ணலாம். அதில் கிளிக் பண்ண நடக்கும், இப்படியானதுக்கு போகும். இது வந்து ஃபேக்கான இது, இதில் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை கேட்டு செய்வாங்க. ஸோ அங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிவாரணம் சம்மந்தமானு போட்டுக்கிறாங்க. மற்றது வந்து எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு வந்து இத்தனை லட்சமோ இத்தனையோ டாலர்ஸ் விழுந்துருக்குது, கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி, ரைட்? ஸோ இந்த இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, ஸோ இதெல்லாமே வந்து
என்னென்னு சொல்றது சரியான சிம்பிளான விஷயங்கள். பட் நாங்கள் வந்து இதை வந்து பெருசாக கேர் பண்றதில்ல. ரைட். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ இது இன்னும் ஒரு விஷயம். இது கூட இடங்களில் ஷேர் பண்ணப்பட்டது. ரணில் வந்து அந்த டைம் பிரசிடென்ட் டைரக்ட் ரைட். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாம் போட்டிருந்தது. அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ண அவைய வந்து போகுது. பட் நீங்க அந்த மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மூன்றாவதாக இருக்கிற இமேஜில் அட்ரஸ் ஸோ us3.world அப்படின்னா என்ன? யாருமே இதையும் கிரியேட் பண்ணலாம் தானே. ஸோ us3.world அதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணா அதுல வந்து again உங்களோட login details கேட்கும். ரைட். ஸோ இட்ஸ் கோனா பி an issue. ஸோ இது வந்து ஒரு கிட்டல வந்த ஒரு இதுகள் உங்க எல்லாருக்குமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து கன பேர் ஷேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ விஓசி டயலாக் கீல்ஸ் இப்படி ஃபேமஸான இவ்வளோ விஷயங்கள் இருந்தது. அந்த அட்ரஸை பார்த்தீங்கன்னா தெரியும், YYAZ.something like that இருக்கு. அது வந்து இட்ஸ் பியூர்லி ஸ்பேம். ரைட். பியூர்லி ஸ்பேம். ஸோ .xyz என்ன முடியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதை கிளிக் பண்ணினோடனே நான் உங்களுக்கு செய்யறதுக்காக தான் செஞ்சேன். நான் பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு 4 கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுல அங்கால பாத்தீங்கன்னா கனவேட்ட கமெண்ட்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அதுல இருக்கிற எல்லாருமே வந்து சிங்களா கண்ட பெயர். ஆனால் போட்டிருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தமிழ்ல இருக்குது. ரைட். ஸோ அட்லீஸ்ட் அதை பார்த்து கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். பட் யாருமே வந்து உங்களுக்கு ஒரு காலம் வந்து ரூபாயும் வந்து நேர்லயே யாரும் தர மாட்டாங்க. யாரும் வந்து ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ரைஸும் தரதுக்கு ஒரு வீதம் கூட சாத்தியம் இல்லை. அப்ப இது என்ன செய்வாங்கன்னா, 4 கேள்வி கேட்பாங்க. சிம்பிளான கேள்வி எல்லாம் செய்வீங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இதை வந்து 5 கான்டாக்ட்ஸுக்கும் 10 குரூப்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி. ரைட். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஃபிஷிங். ஐ டோன்ட் நோ, நாங்களை ட்ரை பண்ணி பார்க்கல. மேபி உங்களோட கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு இதாகவும் இருக்கலாம். ரைட். ஸோ இது வந்து 100% மோசடி தான். ஸோ ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து எனக்கு வந்த விஷயங்களை நான் போட்டிருக்கிறேன். அதாவது என்னுடைய இமெயிலுக்கு வந்து அடோப்லேருந்து வந்திருக்கிற மாதிரி 2 ஐட்டம்ஸ் வந்திருக்குது. ஓகே. 2 ஐட்டம்ஸ் வந்திருக்குது 11.2 MB. ஸோ இதை வந்து இந்த ஃபைல்ஸ் எடுங்கன்னு சொல்லி ஒரு காலம் வந்து அடோப் வந்து உங்களுக்கு இப்படி செய்யாது. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு தெரியும், பாருங்க, அடோப்ன மாதிரியே வந்து இருக்குது. இன்னைக்கு ஒரு ஃபைல் இருக்கிற மாதிரியும் இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட இமெயில் அட்ரஸும் மற்றது வந்து உங்களோட பாஸ்வேர்டையும் இன்புட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்புட் பண்ணினீங்கன்னா அவ்வளவுதான், உங்களோட அக்கௌண்ட் வந்து உங்களோட கையை மூறி போயிடும், உங்களோட கையை விட்டு போயிடும். மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த URL பார்த்தா ipfs.io. இது வந்து அடோப் இல்லை. ஒரு காலம் எந்த ஒரு யாருமே வந்து தங்களோட யூசர்ஸுக்கு வந்து இப்படி இமெயில் அனுப்ப மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபேக். பட் யூ கேன் அகெயின் சொல்றது வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் அந்த URL இருக்கிற இமெயிலை பார்த்து. ஸோ ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படிக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ சாரி, இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள். ரைட். ஸோ இமெயில் அக்கௌண்ட்டை வந்து ரீஆக்டிவேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி, இமெயில் அக்கௌண்ட் ரீஆக்டிவேஷன் அண்ட் அப்டேட்னு சொல்லி இது வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து வந்துக்கிற மாதிரி இருக்குது. microsoft@outlook.com வந்து இமெயிலில் இருக்கிற பிரச்சனையாக தான் யாரும் எதுல இருந்தும் போடுற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இதில் வேற வேர்ட் ஃபைல் இருக்குது தானே. இந்த வேர்ட் ஃபைலில் வந்து வைரஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் சரியான கூட இருக்குது. இப்படி ஒரு வந்தால் நீங்கள் ஒரு ஃபாலோ வந்து அதை கிளிக் பண்ணக்கூடாது, உடனே நீங்கள் தான் அழிச்சிடணும். ரைட். அண்ட் அகெயின் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே 2வது இமேஜில் வந்த அந்த அனுப்பினால அந்த இமெயிலை பாருங்கோ, மைக்ரோசாஃப்ட் ரீஆக்டிவேஷன் இருக்குது தானே. அந்த இமெயில பார்த்தீங்கன்னா தெரியும், dave.landels@sympatico.ca தனிப்பட்ட ஒரு ஆளுடைய இது. இது வந்து உங்களை பியூர்லி வந்து ஏமாத்துறதுக்குரிய, அதாவது இது வந்து வைரஸ் இருக்கிறது சான்சஸ் இருக்கு. ரைட். ஸோ நாங்கள் எல்லாரும் என்ன நினைப்போம், இதை பார்த்தோன்னே இந்த இமெயில் அக்கௌண்ட் வந்து நான் ரீஆக்டிவேட் பண்ணுவோன்னு இது மைக்ரோசாஃப்ட்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி. ரைட். ஸோ இது என்ன ஒரு எக்ஸாம்பிள்.
இது வந்து உங்களோட அவசரப்படுத்துற மாதிரியும் பயப்படுத்துற மாதிரியும் இருக்குது. ஓகே, உங்களோட மெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரையில பெண்டிங்ல இருக்குது, நீங்கள் அப்டேட் பண்ணுங்க, பிகாஸ் எங்களோட டேட்டா பேஸில் ஒரு அப்டேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி, ரைட். இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேபி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்பாங்க, அல்லது வந்து உங்களை வந்து ஒரு வைரஸ் இருக்கிற ஒரு வெப்சைட்டுக்கு கொண்டு போவாங்க. வாட் மைட் ஹேப்பன், நான் இதை கிளிக் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இமெயில் அட்ரஸை பாருங்க. ஓகே, அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து மைக்ரோசாஃப்ட் மை போட்டிருக்கு, ஹெடிங் வந்து இமெயில் சப்போர்ட், ஐ மீன் அனுப்பினால்ட. பட் அதை கிளிக் பண்ணா பாருங்க, எகெயின் யாரோ ஒரு ஆளோட பேர்ல அவுட்லுக்ல இருக்குது, ரைட். ஸோ வெரி சிம்பிள். நீங்க எப்பவுமே வந்து எந்த இமெயிலையும் வந்து கிளிக் பண்றதுக்கு முதல் ஒன்றுக்கு பல தடவை வந்து யோசிக்க வேணும், சரிதானே? ஸோ ஏனென்றா யாரும் எந்த இமெயிலையும் சும்மாவும் கொடுக்கலாம். அது உண்மையா அந்த இமெயில் தான் வந்து செக் பண்றதுக்கு எந்த விதமான பொறிமுறைகளும் இல்லை, சரிதானே? ஸோ இது என்ன ஒரு எக்ஸாம்பிள். உங்களை அவசரப்படுத்துறதுன்னு சொல்லலாம், அல்லது உங்களோட ஆசையை உங்கள்கிட்ட இருந்து உங்களோட ஆசையை பயன்படுத்துறதா இருக்கலாம். டிஹெச்எல் இருந்து வந்த மாதிரி இந்த $5.79 வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லி, ரைட். ஸோ இது வந்து டிஹெச்எல் இருந்து வந்தது. அந்த இமெயில் அட்ரஸை பார்த்தீங்கன்னா நோ ரிப்ளை அட் சர்வீஸ் கிளையன்ட் டெலி -dhl.com, தட் இஸ் நாட் டிஹெச்எல். அண்ட் அகெயின் டிஹெச்எல் ஒரு நாள் போய் அனுப்ப மாட்டாங்க, நீங்கள் இவ்வளோ காசு இதில் கட்டுங்கன்னு சொல்லி, ரைட். ஸோ அது ஒன்று. மூன்றாவது இமேஜ் வந்து ஃபெடெக்ஸ்லேருந்து வந்த மாதிரி, ரைட். அகெயின் த சேம் திங். இந்த அதில் வந்து $5.79, இதில் வந்து $1.99. கன பேர் என்ன செய்யணும்டா, எனக்கு ஏதோ பேக்கேஜ் வந்திருக்கு போல இருக்குன்னு சொல்லி இந்த காசை வந்து அவைக்கு வந்து காசை கட்டிவினோம். பட் அவை கடைசியாக வந்து ஒன்றும் பெறாது. சம்டைம் அவன் இமெயில், ஐ மீன் சாரி, அவங்களோட பேங்கிங் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, ரைட். ஸோ அடுத்தது வந்து இது வந்து அவுட்லுக்ல இருந்து வந்திருக்கு, மைக்ரோசாஃப்ட் உங்களோட சைன்இன் அட்டெம்ப்ட் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு, ரைட். பிகாஸ் நீங்கள் இதுன்னு சொல்லி இதை கன்ஃபார்ம் பண்றது உங்களோட தான், கன்ஃபார்ம் பண்ண கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி. அண்ட் அகெயின் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டாவது இமேஜ்ல வந்திருக்கிற இமெயில் வந்து ஒரு கவர்மெண்ட் இமெயில், ரைட். ஸோ arch.gov.ua, arch means I think archaeology .government.ua என்றது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐ டோன்ட் நோ என்னன்னு சொல்லி ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல இருந்து யாரோ யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட். ஸோ அந்த பேர் இருக்கு i.casimiro.syria.ak சொல்லி அகெயின் இந்த இதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தபடியா எனக்கு தெரியும் இது ஃபிஷிங்னு சொல்லி. ஸோ ஐ வாஸ் கிளிக்கிங் இன்டு இட். நான் அதில் கிளிக் பண்ணிக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கேட்குறாங்க, உங்களோட பாஸ்வேர்டை தாங்கன்னு சொல்லி. ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் பிளாங்க் இருக்கு, உங்கள்ட்ட இருந்து தே ஆஸ்கிங் சம்திங், ரைட். நார்மலாக கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. அண்ட் அகைன் மேலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூன்றாவது இமேஜில் என்ன யூஆர்எல்னு சொல்லி சம்திங் .ipfs .dweb.link or something இருக்கு, ரைட். ஸோ ipfs. எஸ். ஸோ எஸ், அப்போ நாங்கள் எல்லாம் பார்த்தோம். என்ன செய்யணும்? வெரி சிம்பிள் திங். ஜஸ்ட் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு வச்சிருக்கிறத மட்டும் இப்போ காணாது. கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் இருக்கணும். ஸோ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வெரி சிம்பிள். உங்களை வந்து நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு தனியாக ஒரு விடயத்தை மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள், அதாவது இங்கே வந்து 2 விடயங்களை யூஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பேங்க்ஸுக்கு வந்து சம்டைம் கேட்பாங்க, முதலாவது உங்களோட பாஸ்வேர்டை கொடுக்கணும், ரெண்டாவது வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இது வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். ஃபேஸ்புக் வந்து முதல்ல உங்கள்ட்ட பாஸ்வேர்ட் கேட்கும், அதுக்கு பிறகு உங்களோட ஓடிபி கேட்கும். இந்த மீனிங் என்னென்னா, சம்டைம் உங்களோட பாஸ்வேர்டை இன்னொரு ஆள் வந்து அறிஞ்சாலும் எடுத்துக்கொண்டாலும் அவைத்த வந்து உங்களோட மொபைல் ஃபோன் இருக்காது. அப்போ என்ன நடக்குமெண்டா, உங்களோட மொபைல், ஐ மீன் உங்களோட பாஸ்வேர்டை அவை எடுத்தாலும் அவையால் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து போகலாமல் இருக்கும், ரைட். ஸோ அதான் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்றது. நார்மலாக வந்து இப்போ எல்லா இடம் இருக்குது. பட் அகெயின் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும். இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் செஞ்சாலும் 4வது வந்து இருக்கு, இந்த ஓடிபி அதுகளை வந்து நீங்கள் யாருக்கும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, ரைட். ஏன்னா இப்போ வந்து மோசடி பண்ணுறாங்களும் சின்ன கட்டிக்காரர் வந்து இதையும் வந்து உங்கள்ட்ட எடுக்கிறதுக்கு வெவ்வேறு முறைகளில் வந்து பிரியத்தனங்களை வந்து மேற்கொள்ளலாம். மற்றது வந்து உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
சிம்பிளாக இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ஸ்பெஷல் கரெக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். அதை விட முக்கியமாக அந்த உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் இந்த கரெக்டர்ஸ் இந்த கவுண்ட் வந்து மோர் தேன் 10-12 இருக்கணும். மற்றது உங்களோட பெயர் உங்களோட உங்களோட நெருங்கினாக்கள பெயர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மற்ற டேட் ஆஃப் பர்த் நம்பர்ஸ்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடியதை யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். அதை விட எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டை வச்சிருந்தீங்கன்னா அது பெரிய ஒரு பிரச்சனையா மாறும். எவ்வளவுக்கு இயலுமோ அவ்வளவுக்கு வெவ்வேறு அக்கௌண்ட்ஸுக்கு வந்து வெவ்வேறு பாஸ்வேர்ட்ஸை வந்து வச்சுக்கிறேன் எல்லாம். மற்றது வந்து உங்களோட ப்ரைவேசி தனி உரிமை அமைப்புகளண்டா வந்து ப்ரைவேசி செட்டிங்ஸ் ரைட். ஸோ இந்த ப்ரைவேசி செட்டிங்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அதாவது வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்களை யார் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கண்டா ஒன்லி மீன்னா நான் ஷேர் பண்ணுறதை யாரும் பார்க்கல, அது நான் மட்டும் தான் பார்க்கலாம். சில விஷயங்களை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்று போடலாம், சிலதை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்று போடலாம், சிலதை வந்து பப்ளிக் என்று போடலாம். இப்போ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட விஷயங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, பப்ளிக்காயோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறீங்களோ, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து மற்றவர்கள் வந்து கெதர் பண்ணிட்டு இருப்பாங்க ரைட். அப்போ உங்களை வந்து டார்கெட் பண்ணுறது வந்து சரியான சிம்பிள் ரைட். ஸோ நான் சிம்பிளாக இதாக சொல்கிறேன்டா, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து உங்களோட வீட்டிலேயே எல்லாரும் சேர்ந்து டூர் போறீங்க. நீங்க ஃபேஸ்புக்ல போடுறீங்க வி ஆர் இன் அனுராதபுர, வி ஆர் இன் கொலம்பு, வி ஆர் என்ஜாயிங் எல்லாம் போடுறீங்க. உங்களோட ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எல்லாம் அதில் இருக்குது. அப்போ நீங்களே சொல்றீங்க வந்து என்ன சொல்றது, ஆன்லைன்ல மற்ற நீங்களே சொல்றீங்க நாங்கள் வந்து வீட்டை ஒருத்தரும் இல்லை ரைட். ஸோ நாங்கள் யாரும் வீட்டை இல்லை, நாங்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறோம், நாளைக்கு இங்கே போகிறோம், நாளைக்கு அங்கே போகிறோம்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து கெஸ் பண்ணி செய்யலாம். ஓகே, இவங்க வீட்டை யாரும் இல்லை, இவங்களோட வீட்டை வந்து டார்கெட் பண்ணி திருடுறத வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ரைட். இப்போ நாங்களே வந்து கல்யாணம் கூப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் வீட்டை இல்லை, வீட்டை வாங்கணும்னு சொல்லி ரைட். ஸோ இப்படி மற்றது எவ்வளவுக்கான விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க. ஸோ மற்றது வந்து இதுதான் முக்கியமான விஷயம். இந்தியான் இப்படி கணக்க பிரச்சனைகள் இருக்கலாம். சம்டைம் நீங்க வந்து இதுக்கு விக்டிமா இருக்கலாம், உங்களை மெட்ராக்கள் ஏமாத்தி இருக்கலாம், அல்லது வந்து ஏமாத்த ட்ரை பண்ணியிருக்கலாம், அல்லது ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்படியான விஷயங்கள் நடந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2 நிறுவனங்கள் அல்லது 2 ஆக்கள் இருக்கணும். நீங்கள் அவைட்ட வந்து உதவி எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது வந்து SLCERT, அது வந்து ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம் என்று சொல்லி அவங்களோட ஹாட்லைன் வந்து 101. இவைகிட்ட நீங்கள் வந்து உங்களுக்கு நடந்தால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இவங்க வந்து போலீஸோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் நீங்கள் போலீஸுக்கும் வந்து ரிப்போர்ட் பண்ணுற நல்ல. ஸோ அதுக்கு வந்து CCID இருக்குது, கம்ப்யூட்டர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன். அதாவது வந்து CID ஒரு கம்போனன்ட் தான் இவை. அதாவது வந்து கம்ப்யூட்டர் கிரைம்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. உங்களோட ஃபேக் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும் அதுகள் சம்மந்தமாக வந்து செய்வாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு என்னென்னு சொல்கிறது புகார் அளிச்சு கொள்ளலாம். ஸோ இதில் வந்து இந்த SLCERT வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும், cert.gov.lk ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் அண்ட் இன்சிடென்ட்டை கொடுத்தீங்களா நீங்கள் கால் பண்ணி கதைக்கலாம், அவங்களோட செட்லைன்னு சொல்லலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்தது, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து அதுகள் ஷேர் பண்ணலாம். அதை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி இதை நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணலாம்னு சொல்லி ரைட். ஸோ என்னமொண்டு வந்து நான் அதில் இன்க்ளூட் பண்ண நினைச்சேன் என்னென்னா, இது போலீஸின் என்னமோ ஒரு சிஸ்டம் ineet.police.lk ரைட். ஸோ இந்த சிஸ்டம் வந்து அதாவது வந்து உங்களோட ஃபோன்ஸ் வந்து துளைஞ்சி போனால் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணவும் கூடியதாக இருக்கும் ரைட். கன பேருக்கு இது தெரியா நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து கொண்டு இருக்கலாம் ரைட். ஸோ இது உண்டு. ஸோ இப்போ இங்கே நான் காட்டப்படுறது வந்து என்னென்னா கொஞ்சம் விஷயங்கள். நான் ஸ்ரீலங்கா CERT அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜில் சிலதை டவுன்லோட் பண்ணினான். நீங்கள் பிறகு செக் பண்ணி பார்க்கலாம். சில விஷயங்கள் பாருங்க, ஸ்ரீலங்காவுக்கு தான் போட்டுருக்குறாங்க. ஃபேக் ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க ரைட். ஸோ
அந்த இன்ஸ்டன்ட் லோன் தர்றோம் அது செய்கிறோமெல்லாம் சொல்லுவாங்கல்லானே. ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்கான இதுகள். அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா மேபி உங்களோட வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு, உங்களோட ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் வந்து ஹேக்கா சான்சஸ் இருக்கு, வாட் வெயிட் இஸ். ஸோ எப்போவுமே வந்து ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது வந்து பேங்க்ஸாக இருக்கட்டும் மற்ற இதாக இருக்கட்டும், மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களை தான் வந்து நீங்கள் இந்த விஷயங்களுக்கு போகணும். ஆப்ஸில் வந்து செய்யாதீங்க. இந்த உங்களுக்கு தெரியும் இப்போ இவ்வளோ வந்து எஸ்எம்எஸ் இந்த சோஷியல் மீடியா அதுகளில் வந்துலாம் இவ்வளோ மெசேஜஸ் வருது, உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக லோன் வர நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் தேவையில்லைன்னு சொல்லி, that is 100% not genuine, fake, right? So that is very important. I just want to say chidane. So that's one thing. அடுத்தது பாத்தீங்கன்னா again the same thing but they are saying in a different way, right? So அதுக்கும் அந்த விஷயம் தான். அடுத்தது வந்து இது கொஞ்சம் காலமா வந்து ஃபேமஸா போயிட்டு இருந்தது. இது ஒரு பெரிய ஒரு மோசடி. எப்படி நடக்குதுன்னா கூட வாட்ஸ்அப் தான் நடக்குது. என்ன செய்யறாங்களா, இது வந்து இந்தியாவிலேருந்து தான் இதை செய்யறாங்கன்னு சொல்லப்படுது. முதல் வந்து ஃபேக்கா வந்து ஃபேக்கான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸுக்களால சரிதானே, ஃபேக்கான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸுக்களால வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இணைஞ்சு உங்களோட எல்லாம் கதைச்சு அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப்புக்களால வந்து தென் தே ஸ்டார்ட் காலிங் யூ, ரைட்? ஸோ இதில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜங் விமினை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ பியூட்டிஃபுல் ஜங் விமின். ஸோ தென் நீங்கள் இதை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா உங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி, ரைட், உங்களை ரெக்கார்ட் பண்ணி உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, இவ்வளோ காசை வந்து செய்யுங்கன்னு சொல்லி, எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஒரு 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 இப்போ கிட்டடியாக நடக்கிற ஒரு சரியான ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நீங்க பார்த்துக்கொள்ளலாம், ரைட்? ஸோ மற்றது வந்து எகெயின் இது இன்னும் ஒரு விஷயம் கூட வந்து சாம்சங் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் நடக்கிற விஷயம். உங்களை வந்து இந்த வாட்ஸ்அப்புகள் டெலிகிராம் சரிதானே அப்படியான ஆப்ஸுக்களால் வந்து இதுகள் வரும். அது வந்து .apk ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, ரைட்? ஸோ இதில் வந்து உங்களை இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினீங்களா உங்களோட ஃபோன் வந்து உங்களோட கையை விட்டு போயிடும். தட் மீன்ஸ் உங்களோட ஃபோனை வந்து ஹேக்கர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளும், அதை பிள்ளையான விஷயங்கள் யூஸ் பண்ணிலும், உங்களோட ஃபோனில் இருக்கிற முழு டீட்டெயில்ஸையும் வந்து பார்க்கலும், உங்களோட மைக்ரோஃபோன் உங்களோட கேமரா எல்லாத்தையும் வந்து வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இயலும், ரைட்? ஸோ இப்போ தேவையில்லாத ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறத அதாவது வந்து குறைக்கிறதும் எல்லாம் அது சம்டைம் ஆப் ஸ்டோரில் இருக்கிறதும் பிளே ஸ்டோரில் இருக்கிறதும் வந்து ஹார்ம்ஃபுல்லானதாக இருக்கலாம், அல்லது இப்படி இந்த மெசேஜஸ்ல அனுப்பி டவுன்லோட் பண்ண சொல்கிற அதுகளும் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம், ரைட்? ஸோ இது .apk ஃபைல்ஸான இருக்கிற வல்னரபிலிட்டி. ஸோ தட் இஸ் ஒன் திங், ரைட்? ஸோ இதுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கூட இதாக நடந்துட்டு இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரைட்? ஸோ சஸ்பீஷியஸான லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ண வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பினா கூட கிளிக் பண்ணுறதை தவிருங்க. ஏன்னா வந்து யாருமே எப்போவும் உங்களுக்கு ஃப்ரீயாக எதையும் தர போகிறது இல்லை, ரைட்? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் ஃப்ரீயாக கிடைச்சதும் இல்லை. 100% இது ஃபேக் தான், ரைட்? ஸோ இது வந்து கனவேரே மாந்தவ இந்த ஃபேமஸான ஏர் டிக்கெட்டிங் செய்கிற என்னென்னு சொல்கிறது வெப்சைட்ஸை மாதிரியே கிரியேட் பண்ணி ஃபேக்கான வெப்சைட்ஸை இந்த சோஷியல் மீடியா மற்றது இந்த லிங்க்ஸுக்களால் வந்து உங்களை அதுக்கு வர சொல்லி 50% கிட்ட நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஏர் டிக்கெட்ஸை வந்து குறைச்சி தரோம்னு சொல்லி, பட் உண்மையாக அப்படி யாருக்கும் கொடுத்ததில்லை, ரைட்? ஸோ ரியாலிட்டியில் தான் இந்த விஷயங்கள் வந்து, ரைட்? ஸோ இதில் என்ன செய்வாங்கன்னா உங்களோட இதை செஞ்சு இதில் கணக்கில் நடந்துருக்குது, ரைட்? உங்களை காசு கட்ட சொல்லுவாங்க, பட் கடைசியாக அந்த காசு வந்து நீங்கள் உண்மையான ஆளே கட்டிருக்க மாட்டீங்க, ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டிருப்பீங்க, உங்களுக்கு கடைசியாக டிக்கெட்டும் இல்லை அந்த காசும் இல்லை. அது ஒரு விஷயம், ரைட்? இது பரவாயில்லை. பட் கனவேருக்கு என்ன நடந்திருக்குண்டா உங்களை ஒரு 250 rupees வந்து இனிஷியல் பேமெண்ட் கட்டணும் பண்ணுவாங்க, நீங்களும் சந்தோஷமாகவும் சொல்லுவீங்க. என்ன நடக்குமெண்டா
ஒரு ஓடிபி கூட இதுக்கு வரும். இப்ப அவங்க கால் பண்ணி கூட கதைப்பாங்க. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் தனியா மெசேஜ்ல மட்டும் வரதில்லை, கால் பண்ணி கூட கதைக்கும். ரைட், ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்ததுக்கும் இந்த நம்பரை சொல்லுங்க உண்டு. நீங்க அந்த நம்பரை கொடுக்கக்குள்ள நீங்க கொடுத்தது வந்து 250 ரூபாய்க்குரியதா இருக்கும், பட் அந்த காசுக்குரிய ஓடிபியா இருக்கும். பட் அங்க அவங்க இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு. இதன் ஊடாக வந்து கிட்டத்தட்ட 50,000 தொடக்கம் 50 லட்சம் வரைக்குமான காசு வந்து, அதாவது 5 லட்சம் இல்ல, 50,000 தொடக்கம் 50 லட்சம் வரைக்குமான காசு வந்து தன்னவர்கள் இருந்து மோசடி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அது ஒரு விஷயம். 1 minute. அடுத்த விஷயம் வந்து நான் சொன்ன விஷயம்தான். உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்றது, உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆக போது, அது சம்பந்தமான விஷயங்கள் வரதா இருக்கட்டும். ரைட், மற்றது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். ரைட், ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு காசு, ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் காட்டினான், இப்படி வர்ற மெசேஜாக இருக்கட்டும். ரைட், இது எல்லாமே வந்து ஃபேக் ஆனாதான். மற்றது வந்து இப்போ கிட்டல நடந்தது, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்ற மாதிரி நடந்தது, இந்த ஃபைனான்சியல் ஸ்கேம் உண்டு. ரைட், ஸோ அகெயின் அது வந்து இந்த ஃபேக்கான இதுதான். இது நான் சொன்ன இந்த ஏர்லைன் டிக்கெட் ஸ்கேம். ரைட், ஸோ எல்லாமே வந்து போட்டுருக்காங்க. அடுத்து கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த கியூஆர் கோட்டை யூஸ் பண்ணி செய்கிற விஷயம் இருக்கு தானே, அதுலேயும் வந்து சில ஆட்கள் வந்து ஃபேக்கா யூஸ் பண்ணி, ஐ மீன் என்ன சொல்றது, மோசடியாளர் வந்து உங்களோட டேட்டாவை எடுக்கிறது செஞ்சவங்க, ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து. ஸோ இது வந்து கவர்மெண்ட் விட்டது கொஞ்சம் காலத்துக்கு முதல், அந்த டைம் பிரச்சனை வரையக்குள்ள. ஸோ அது ஒரு விஷயம். மற்றது வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். நேரம் போகுது, பட் நான் இதை கட்டாயம் சொல்லணும். இது ஒரு சின்ன கதை உண்டு, இதுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்குது. இதுல வந்து ஒரு லேடி ஒன்று வந்து உண்மையான கதை ஒன்று தான், பட் இந்த பேர்களை மாற்றி செஞ்சுருக்கிறாங்க. 20 இயர்ஸுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ ஒன்றை வந்து அவ ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருந்தவ. ரைட், தென் குறிப்பிட்ட கொஞ்சம் வருஷங்களுக்கு பிறகு வந்து டைவோர்ஸ் ஆகிட்டேன், ஹஸ்பண்டும் ஆகும். ரைட், அண்ட் அகெயின் அவள் திருப்பி மேரி பண்ணிட்டா. ஸோ அந்த கோவத்துலேயோ சம்திங் லைக் இட், அவன் அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து அந்த வீடியோ வந்து திருப்பி வெப்சைட்ஸில் வந்து இதாகிட்டா. ஸோ பட் அவள் வந்து கதைச்சி ஒன்றும் செய்யலாம் போயிடா. ஏற்கனவே வந்து இதில் போடுறதா கிட்டத்தட்ட ஒரு 80 வெப்சைட்ஸில் வந்து அந்த கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் வந்தால் அதை நீங்கள் இல்லாமல் பண்ணிடாது. ரைட், ஸோ இது வந்து ஒரு ஒரு வெரி சீரியஸான விஷயம் உண்டு. ரைட், ஸோ எல்லாம் மோசடி தான், பட் வித்தியாசமாக நடக்குது. ஸோ இது நாங்கள் பார்த்த நாங்கள்லாம் இந்த ஓடிபி இதுகளை வந்து தேவையில்லாமல் ஷேர் பண்ண வேணாம்ன்ற மாதிரி. ரைட், ஸோ நாங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு விஷயம். மற்றது வந்து இது ஒரு கொஞ்சம் காலத்துக்கு மேலே வந்தது, என்ன சொல்றது, எல்லாருக்கும் அந்த சில ஆக்களுக்கு வந்து நீங்கள் வந்து சைல்ட் போர்னோகிராஃபி வெப்சைட்ஸை வந்து பார்த்துருக்குறீங்க. அந்த சைல்ட் போர்னோகிராஃபி என்றால் சிறுவர் சம்பந்தப்பட்ட பாலியல் இதுகளை பார்த்துக்கிறீங்க. உங்களோட ஐபி அட்ரஸை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறோம். இது சம்மந்தமாக நீங்கள் குறிப்பிட்ட எங்களோட இமெயில் அட்ரஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் அனுப்பி, தென் உங்களை பிரைன் வாஷ் பண்ணி உங்கள்ட்ட இருந்து காசுகள் பறிக்கிற அந்த விஷயம். ஸோ அப்படியெல்லாம் ஒரு காலமும் ஒருத்தருக்கும் கடிதமும் பெறாது, எந்த ஒரு இமெயிலும் பெறாது. பட் அகெயின் இதுவும் ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம்தான். நிறைய விஷயங்களை நிறைய கலெக்ட் பண்ணி தொகுத்தெடுத்து வடிவாக செய்திருந்தீங்கன்றதான். அதே மாதிரி எல்லா எல்லா விஷயங்களும் தடவி இருந்தீங்கள், அதிலையும் பாதுகாப்பு முறையிலையும் சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் இந்த சில விஷயங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி எதிர்பார்க்குறேன். முக்கியமாக இந்த கிரிப்டோ கரன்சி பங்குச்சந்தை என்று சொல்லி அதில் மாத்திர விஷயம், இந்த கியூஆர் கோட்டை பற்றி கொஞ்சமாக சொல்லியிருந்தீங்க. அதை கொஞ்சம் விரிவாக சொன்ன நல்ல மனுஷன். இப்போ கியூஆர் எல்லாம் யூஸ் பண்ணுறபடியாக பயன்மிக்கதாக இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் மூலமாக இந்த மாதிரி வேலையில் நடக்குது இல்லவா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதோட இந்த பில் பேமெண்ட் செய்ய சொல்லி, இப்போ டெலிஃபோன் சரி, வாட்டர் பில்லோ கரண்ட் பில்லோ அதோட வார பிரச்சனை கொஞ்சம் மேலே சொல்லிங்கன்னா நல்லா இருக்குண்டா சார், சொல்லிவிடுங்க, பதிவாக இருக்கட்டும். என்னடா வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதலாவது அந்த கியூஆர் எப்படி கதைப்போம். இப்போ கியூஆர் வந்து இப்போ கியூஆர் கோட்டை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணுறது பிள்ளை இல்லை.
ஆனா நாங்க கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ண பிறகு அந்த கியூஆர் வந்து ஒரு வெப்சைட்டுகளை கொண்டு போகும். அப்ப அந்த வெப்சைட்டை நாங்கள் பார்க்கணும். அந்த வெப்சைட் வந்து லெஜிட்டிமேட்டான வெப்சைட் ஆண்டு சரிதானே. அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப சிலது இப்ப சொல்லலாம் இந்த இதுல இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணினா நீங்க இந்த பேங்க் இன்றைக்கு போகலாம் அல்லது இந்த இதை செய்யலாம்னு சொல்லி. பட் யாரும் எந்த இதுலயும் ஒரு கியூஆரை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா நாங்கள் இப்போ செக் பண்ண வேண்டியது நாங்கள் அதுல போற வெப்சைட் அட்ரஸ்ல இருக்கிற அந்த அட்ரஸ் வந்து சரியா பிள்ளையாண்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து கியூஆர் இருக்கிற பிரச்சனை. இப்ப நாங்கள் இந்த 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 வெஹிக்கிள் கியூஆருக்கு வந்த பிரச்சனை என்னன்னா சில ஆட்கள் வந்து என்னன்னா இப்ப பிளேயான லிங்க்ஸை ஷேர் பண்ணி உங்களோட பர்சனல் டேட்டா வந்து அதுல கொடுத்தா தான் உங்களுக்கு கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணணும்னு சொன்னவன். ஆனா உண்மையா வந்து அந்த டேட்டா வந்து தேவையில்லை. அதாவது உங்களோட பேர் என்ன, உங்களோட ஃபோன் நம்பர் என்ன, அப்படி அதாவது வந்து உங்கள்ட்ட இருக்கிற டேட்டா வந்து களவெடுக்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சது. அதால தான் வந்து கவர்மெண்ட் வெளியிட்டது வந்து நீங்கள் அந்த fuelpass.gov.lk மட்டும் போய் செய்யுங்கன்னு சொல்லி. அது ஒரு விஷயம். மற்றது வந்து நீங்க கேட்ட மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சின்றது வந்து வேற கான்செப்ட். அதாவது வந்து பிட்காயின் இந்த மாதிரி கணக்கு காயின்ஸ் இருக்குது. அதுல வந்து ஆக்கள் முதலிடுறவ அது ஒரு பெரிய விஷயம். அதை நாங்கள் கதைக்கிறதுக்கு நேரம் காணாது. பட் நான் இதுல சொல்ல வர்றது என்னண்டா சார், இந்த கிரிப்டோ கரன்சிஸை யூஸ் பண்ணி கனவேர் வந்து ஃபேக்கா நீங்க இவ்வளவு காசை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இவ்வளவு வருமானு சொன்னா நாங்க எல்லாரும் வந்து ஆசையில வந்து ஒன்றையுமே வந்து செக் பண்ணாம செஞ்சிருவோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சிஸை வந்து யூஸ் பண்றது இன்னும் வந்து ஸ்ரீலங்காவில் லீகல்னு சொல்லல, அட் த சேம் டைம் இல்லீகல்னு சொல்லல, ஒரு கிரே ஏரியா கூட இருக்கிறோம். ஏன்னா அந்த சரியான இது. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஏன் அப்படி இருக்குன்னா உங்களோட பிளாக் மணியா இருக்கட்டும் அல்லது நீங்க பிள்ளையான முறையில சம்பாதிக்கிற காசை வந்து பிட்காயினோ இந்த கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க சிம்பிளா அதை பைட் ஆக்கி கொள்ளலாம். அதனாலதான் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்றேல அந்த அந்த சரியான சட்டங்கள் வந்து இன்னும் தெளிவா வந்து நடைமுறைப்படுத்தப்படையில. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி என்ற விஷயங்கள்ல வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்றதையோ நான் அப்படி சொல்லிடாது. பட் அதுல வந்து அதை பற்றின முழு அறிவும் இல்லாம அதுக்குள்ள வந்து போறது வந்து அவ்வளவு என்ன சொல்றது அவ்வளவு அட்வைசபிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு இதா இருக்கு. மற்றது வந்து மற்றது என்ன சார் கேட்டீங்க? ஸ்கிரீன் ஷேரிங் செய்து போட்டு வெப்சைட்ல போறதும் பில் பேமெண்ட்ஸ் இருந்தால் இப்போ நாங்கள் ரெகுலேட் பண்ணுறது கூட பில் பே செய்கிறோம், ஓட்ட பில்லாம் செய்கிறோம். இப்போ சில இடங்களில் வந்து எங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படியே சேவ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாம் தினம் 3ஆம் தினம் கொடுக்கறதுல ஒரு தினம் கொடுத்துட்டு ரீசார்ஜ் போட்டோடனே அதை டிடெக்ட் பண்ணப்படுது காசு. இந்த மாதிரி விஷயங்கள்ல வர பிரச்சனைகளையும் சொல்லுவோம். எப்பவும் வந்து என்னன்னா இப்ப இப்படிதான் நாங்கள் வந்து இப்ப நாங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் சென்டரோ எங்கேயோடத்துல போய் காசை கொடுத்து ஓகே இந்தாங்க 2200 காசை பிடிங்கோ, இது என்ற இந்த இந்த அக்கௌண்ட் நம்பர், இதுக்கு இவ்வளவு காசை போடுங்கன்னு சொன்னா அதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நாங்கள் வந்து எப்ப பிரச்சனை வருமெண்டா நாங்கள் வந்து எங்கட கிரெடிட் கார்டு நம்பரோ அல்லது டெபிட் கார்டு நம்பரை கொடுத்து அதுல பின்னுக்கு இருக்கும் அந்த கார்டுல வந்து பின்னுக்கு ஒரு நம்பர் இருக்கும், 3 இலக்க நம்பர் ஒன்று இருக்கும். அது நாங்க ஒரு காலமும் யாருக்கும் ஷேர் பண்ண கூடாது. அந்த கார்டு நம்பர் இருந்தா அது உங்களோட பாஸ்வேர்ட் மாதிரி. அப்ப அந்த உங்களோட கார்டு நம்பரையும் வந்து பின்னிக்கிற நம்பரையும் உங்களோட பேரையும் மற்றது வந்து எப்ப எக்ஸ்பைரி இருக்கு தானே அதையும் வந்து நீங்க யார்கிட்டையும் கொடுத்தீங்களா அது வந்து திருப்பி அதை பாவச்சு என்ன செய்யலாம்னா உங்களோட பேங்க்ல இருக்கிற காசை வந்து எடுத்துக்கொள்ளல. இப்ப வந்து சிலதுக்கு ஓடிபி இருக்குது, நீங்க ஒவ்வொரு காலம் செய்ய உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஆனா அது உங்களோட செட்டிங்ஸை பொறுத்து நீங்க எப்படி செட் பண்ணிக்கிறீங்கன்றதை பொறுத்து. சிலதுக்கு வந்து ஒன்றுமே கேட்காது, சில பேங்க்ஸ் வந்து ஒன்றும் கேட்காது. அதாவது வந்து பேங்க் லெவல் ஆகிட்டு அது எங்களோட செட்டிங்ஸ் லெவல என்ன டாக்குமெண்ட் எங்க ஈஸினஸ்க்காக நாங்க அப்படி செஞ்சிருப்போம். அப்ப யாருமே வந்து உங்களோட அந்த அதாவது சிம்பிளா சொல்றேன்னா உங்களோட கார்டுண்ட உங்களோட ஏடிஎம்மோ டெபிட்டோ கிரெடிட் கார்டு முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் நான் போட்டோ எடுத்து வச்சிருந்தா நான் அதுல இருந்து எவ்வளவு காசையும் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த அந்த மற்றும்படி நீங்கள் பில் பேமெண்ட்டுக்கு வந்து நார்மலா ஒரு இடத்துல கொடுத்துச்சுக்கிறது பிரச்சனை இல்லை. அண்ட் அகெயின் லிங்க்ஸை கிளிக் பண்றதை வந்து தவிர்க்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெட்டர். நீங்க எப்பவும் வந்து இப்ப பேங்க் ஆஃப் சிலோன் ஆப்பா இருக்கலாம், பீப்புள்ஸ் பேங்க் ஆப்பா இருக்கலாம், ஆப்ல போயிட்டு நேர உங்களோட எலக்ட்ரிசிட்டியா டெலிஃபோன் அதை செலக்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் நம்பரை ஒருக்கா கொடுத்து சேவ் பண்ணி அதுல நீங்கள் பே பண்ணா எப்பவும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து இந்த பில் பேமெண்ட் சம்பந்தமா சொல்லலாம். மற்றது வந்து இந்த ஸ்கிரீன் ஷேரிங்ன்றது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்கிரீன் ஷேரிங்ன்றது தேவையே இல்லாத ஒரு விஷயம்.
ஏனெண்டா இந்த ஸ்கிரீன் ஷேரிங்கை வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுப்பீங்களா இருந்தா அந்த ஸ்கிரீன் ஷேரிங்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து மெலிசியஸ் அப்ளிகேஷன்ஸ், அதாவது தீங்கு விளைக்கிற அப்ளிகேஷன்ஸ். அப்போ நீங்கள் அந்த அவைக்கு அந்த பெர்மிஷனை கொடுக்கக்குள்ள உங்களோட கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன் அவையில கொடுக்குறீங்க. அப்ப நீங்கள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அவைட்டு கண்ட்ரோலை கொடுக்கக்குள்ள என்ன நடக்குமாண்டா அவை உங்களுக்கு தெரியாம உங்களோட கம்ப்யூட்டர்லயோ உங்களோட போன்லயோ வந்து மால்வேர்ஸ், அதாவது இந்த இந்த தீங்கு விளைவிக்கிற சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாம, அதாவது வெளியால காட்டாது உள்ளுக்கே அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு போவாங்க. அது உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து அங்க கொடுத்து கொண்டிருக்கும். அது பெட்டர் வந்து நாங்கள் யாருக்குமே வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். எங்களுக்கு அது தேவையில்லை தானே. ஸோ நான் நினைக்கிறேன். நல்லது ராசா, நன்றி. நல்ல ஒரு பதிவாக இருக்கும். 1930 இலக்கம் தான் இந்த அவசர சைபர் கிரைம் பிரச்சனை வந்தால் எடுக்கிற நம்பராக இருக்கும். அதை பதிவு செய்துடுவோம். நான் ஒரு இறுதி வினாவாக கேட்கிறேன். இந்த இவ்வாறான மோசடிகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் திணைக்களத்தில் ஒரு பிரிவு இருக்கிறதாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர்களுடைய உதவியை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பெறலாம்? நீங்கள் வந்து இப்ப நீங்கள் வந்து இப்ப நான் சொன்ன எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களை ஏமாற்றத்துக்கு யாராவது ட்ரை பண்ணி இருந்தாலோ நீங்கள் வந்து எந்த தயக்கமும் இல்லாம உங்களுக்கு அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் ஒரு கேஸை ஃபைல் பண்ணி நீங்க அவரை சொல்லலாம், எனக்கு இது சம்பந்தமா வந்து கம்ப்யூட்டர் கிரைம் டிவிஷனோட என்ன கனெக்ட் பண்ணுங்க என்று சொன்னா அவை வந்து உங்களுக்கு அவை இந்த உதவியை வந்து பெற்று தருவினான். அதோட அட் த சேம் டைம் நான் அதில் சொன்னேன் எஸ்எல் சர்ட்னு சொல்லி ஒரு வெப்சைட், அவங்களே நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவையும் வந்து தங்களோட சைட்டாலையும் விஷயங்களை, இது வந்து கவர்மெண்ட் தான், அதையும் தங்களோட சைட்டால இயலுமான விஷயங்களை செஞ்சு உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட அட்வைஸையும் தந்து அவங்களும் உங்களை வந்து அந்த கம்ப்யூட்டர் கிரைம் டிவிஷனோட வந்து கனெக்ட் பண்றதுக்குரிய வழிவகைகளை வந்து செஞ்சு கொள்ளுவாங்க. அப்ப நீங்க வந்து எதுக்கும் யோசிக்க தேவையில்லை. ஆனா முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போய்க்குள்ள உங்கள்ட்ட வந்து எவிடன்ஸ் இருக்கணும், கொஞ்சம் எவிடன்ஸ். அதாவது வந்து உங்களுக்கு யாரும் மெசேஜ் பண்ணி இதுகள் இருந்தா அது இந்த ஸ்கிரீன்ஷாட், அப்படி அந்த இந்த சில 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 விஷயங்கள் நீங்க ஒன்றுமே இல்லாம போனா அவையாலையும் வந்து அதை கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்க ஸ்கிரீன்ஷாட்டுகள் அதுகளை கொண்டு போனீங்கன்னா வந்து காவல்துறைக்கு வந்து அதை வந்து சரியான முறையில விசாரிக்கிறதுக்கு வந்து வழிவகை செஞ்சு கொள்ளையிலும். ஏன்னா இப்ப கன விஷயங்களை வந்து போலீஸ் வந்து சோர்ட் அவுட் பண்றாங்க. இப்ப நல்ல ஒரு முந்தைய ஒரு காலத்துல வந்து தான் இதா இருந்தது. இப்ப வந்து நல்ல ஒரு நல்ல அட்வான்ஸ்ல வந்து இருக்கணும். இப்ப நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை வந்து வைத்து நாங்க சொன்னோம்னா அது வந்து இதாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நன்றி.